நேத்து பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி என்றவுடன் பல அதிமுக கட்சியை சார்ந்தவர் எங்க கட்சியில உறுப்பினராக ஏன் சேர்றாங்க? ரெண்டு பேரையும் ஒரே தராசுல தான் நாங்க வைக்கிறோம். அவர்களின் மீது ஏறி சவாரி செய்வதற்கு, இவர்களின் மீது சவாரி செய்வதற்கு நாங்க என்ன பிஜேபியா? நாங்க மக்களை நம்பி தானே வரோம். எங்க கட்சியில இப்பவே 90 லட்சம் பேர் கட்சியில அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறாங்கல்ல. ஒரு 5.5 கோடி பேர் தான் ஓட்டே போடுறாங்க. மீதி 1 கோடி பேர் ஏன் ஓட்டு போடல? அந்த 1 கோடி பேர்ல பாதி பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டா வாக்கு சதவீதம் என்னவாக மாறும்? விஜய் அவர்கள் ஏன் இன்னும் பிரஸ் மீட் வைக்காம ஏன் சந்திக்கணும்? சொல்லுங்க. அது ஒன் வே கம்யூனிகேஷன். நான் அறிக்கை விட்டுட்டே இருக்கேன்னா நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க திரும்ப பேசணும். அதுதான் மக்களை சந்திக்க எங்க தலைவர் நேரடியா உங்களை எதுக்கு அவர் சந்திக்கணும் பத்திரிகையாளரா? எங்க தலைவர் அடுத்த மாசம் மக்களை தேடி ஒரு பயணம் போறார். 234 தொகுதிக்கும் போறார். சர்க்கார் பட பாணியில வந்து அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அந்த படம் பாணி இந்த படம் பாணிலாம் கிடையாதுங்க. மக்கள் பணி தான். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா PCR கேஷமுத் ஷாம்பு. வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவோட அதிமுக கூட்டணிக்கு போறாங்களா? 117 அப்படின்ற கணக்குகள் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இப்ப சமீபத்துல பாஜகவோட கூட்டணியில போய் சேர்ந்திருக்காங்க. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அதாவது உங்களுடைய யூகத்துல நீங்க கேள்வி கேட்குறீங்க. எந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு கூட்டணி குறித்து பேசியது, இல்ல அதிமுக எந்த இடத்தில் பொதுவெளியில பேசப்பட்டது, தாவேகா பேசியது? பொதுவெளியில பேசப்பட்டது இல்ல. இப்படியான கணக்குகள் இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில், பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில், சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் ஒவ்வொரு கட்சிக்காக சில நரேட்டிவ் செட் பண்றதுக்காக பேசுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுல்ல. ஓகே. அதனால் நாங்கள் எந்த இடத்துல அதிமுகவோடு கூட்டணிக்கு போகிறோம், நாங்கள் எங்கே சொன்னோம், எங்கள் தலைவர் எங்கே சொன்னார், எங்கள் பொதுச் செயலாளர் எங்கே சொன்னாங்க, எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது நாங்கள் அதிமுகவோடு பேசிகிட்டு இருக்கோம், அதிமுகவோடு தான் நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோன்னு ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் சொன்னோமா? உங்களால் ஆதாரம் காட்ட முடியுமா? அதற்கான பணிகள் போய்கிட்டு இருக்குன்ட்டு யார் சொன்னா? ஐயா அய்யநாதன் அவர்களே சொல்லி, அவரே ஒரு பெரிய டுபாகூர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு. அந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம். இல்லைங்க, அப்படி ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத நான் உங்களுடைய கவனத்துக்கு நான் தான் உங்களுக்கு சொன்னல. அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில், மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. பிறரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்ச்சி வேலைகள் பல மாதங்களாக நடந்து கொண்டு வருதுல. அந்த அடிப்படையில் நீங்க அய்யநாதன் அவருடைய கருத்தை பாருங்க. எந்த இடத்துல நாங்க அதிமுகவோடு கூட்டணி நாங்க பேசணும், இல்ல அதிமுக எங்களோட கூட்டணிக்கு அவங்க பேசிட்டு இருந்தாங்களா? யாரு எதுவுமே பேசலங்க. தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு சுயம்பாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், எங்க தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும்னு தான் வியூகங்கள் அமைத்து ஒரு ஆண்டுகளை கடந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. எங்க தலைவர் அந்த அடிப்படையில் தான் கட்சி ஆரம்பித்தார். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். திமுக அதிமுக 2 கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு தமிழ்நாட்டு ஊழல் செய்து கொண்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கு. இதுல இருந்து ஒரு மாற்றம் நிகழ வேண்டும், ஒரு மக்களுக்கான ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்று தான் அவர் வந்தாரே தவிர அதிமுக அரியணையில் அமர்த்துவதற்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக எங்க தலைவர் வந்தாரு. அதற்காகவே அவ்வளவு பெரிய ஒரு உச்சத்தை வேண்டாம் என்று தூக்கி போட்டு வந்தாரு. அப்ப எங்களுடைய அரசியல் பயணம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கான ஒரு அரசியல் பயணம். மக்களோடு கூட்டணி வைத்து நாங்க 2026 களம் காண தானே போறோம். சரி, அப்ப இந்த களத்துல இந்த பயணத்துல அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாவோ இல்ல பாதகமாவோ இருக்கும்னு பாக்குறீங்க? திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, பிஜேபி அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எந்த இடத்துலயுமே பாதகம்லாம் கிடையாது. எங்களுக்கு அது சாதகம் தான். நாங்க மக்களை நம்பி தானே வரோம். அதிமுக கூட்டணியை நம்பியோ திமுக கூட்டணியை நம்பியோ நாங்க வரல. தமிழ்நாட்டு மக்களை நம்பி வரோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களை நம்பி வரோம், தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களை நம்பி நம்ம வரோம், இளம் தலைமுறையினரை நம்பி வரோம், அரசியலின் மீது ரொம்ப அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கிற அவர்களை நம்பி வருகின்ற பொழுது எதற்கு இவங்க யாரோட கூட்டணி போனா எங்களுக்கு என்ன? எப்படி வேணாலும் போயிட்டு போங்க. நாங்க வெற்றி பெறுவது உறுதி, வாகை சூடுவது உறுதி என்பதில் எங்க தலைவர் அறிக்கையை வெளியிட்டார்ல. அப்புறம் என்ன? அந்த அறிக்கையை பார்க்கும்போது முழுக்க முழுக்க திமுகவையே அதிகமா சாடி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதிமுக பாஜக தான் கூட்டணி அமைச்சிருக்காங்க, நீங்க அறிக்கையை விடுறீங்க அது சம்பந்தமா அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி குறித்தான ஒரு விமர்சனமாகவோ இல்ல உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருந்தா ஓகே ஃபைன். பட் முழுக்க முழுக்க திமுகவின் தாக்குதல் அதிகமா இருந்துட்டு அதிமுகவை பத்தி ஒற்றை வரியில மட்டுமே திமுக மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பழைய பங்காளியான அதிமுக கூட்டணி வச்சதுல பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஒத்த வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அதாவது ஆட்சியில யார் இருக்கா?
ஆட்சியில திமுக இருக்கிறது, ஒரு மமதையோடு இருக்கிறது. நாங்கள் வந்து 200 வெல்வம் என்கின்ற ஒரு இருமாப்போடு இருக்கு. அப்போ அதிமுக வந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி ரெண்டுமே மக்கள் விரோத கட்சிகளாக தான் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. மக்கள் விரோத ஆட்சியை தான் நடத்தி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்ப திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு. திமுக பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றிய ஒரு கட்சியாக இருக்கு. அப்ப அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எங்க தலைவருக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் திமுகவும் சொல்லியிருக்கிறோம், அதிமுகவும் அதே அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ அவங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒருபொழுதும் இனி நாங்கள் பாஜகவோடு கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஒருபடி மேலே போயிட்டு ஐயா ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னாரு, ராயபுரம் தொகுதியில் நான் ஒரு முடிசூடா மன்னனாக இருந்தேன், என்னைக்கு பிஜேபியோடு கூட்டணி வச்சோமோ அன்னையிலிருந்து நான் தோத்துட்டேன், அதன் பிறகு என்னால் வெற்றியே பெற முடியல, இனி ஒருபொழுதும் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஒரு நிகழ்வுல போய் பேசுறாரு, ஒருபொழுதும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், இனி ஒருபொழுதும் பிஜேபியோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அதிமுக இனி எந்த முகத்தை வைத்து 2026 மக்களிடம் வாக்கு கேட்டு வருவாங்க? அப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டு மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி கொண்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் ரெண்டு பேரையும் ஒரே தராசுல தான் நாங்க வைக்கிறோம். ஒரே தராசுல வச்ச மாதிரி இல்லையே சார். ரெண்டு பக்கம் அறிக்கையில ஒரே வரியில மட்டும் தான் அதிமுக விமர்சனம் இருந்தது. ஏங்க அதிமுகன்ற ஒரு கட்சி பலவீனமாகி மக்களால் தூக்கி வீசப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது. அதனாலதான் அவங்களால ஆளுங்கட்சியாக வர முடியாது சொல்ல முடியாது சார். எதிர்கட்சியா வலுவா இருக்காங்கல்ல இன்னைக்கு. ஆளுங்கட்சியா இல்ல, கூட்டணியா இருந்து 75 சீட் வின் பண்ணிருக்காங்க. ஆளுங்கட்சியாக இல்ல, கூட்டணியா இருந்து 75 சீட் வின் பண்ணிருக்காங்க. வலுவானது எப்படின்னாவே ஆளுங்கட்சியாக ஏன் இல்ல? அவங்க 10 வருஷமா ஆட்சியில இருந்த அதிமுக ஏன் திருப்பி ஆளுங்கட்சியாக வரல? அப்ப மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக இருக்கு. பல பிரிவுகளாக பிளவுபட்ட ஒரு கட்சியாக மாறிடுச்சு. இதே அதிமுக பிஜேபியோடு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க கூட்டணி வச்சீங்க. மக்கள் என்ன முடிவு கொடுத்தாங்க? ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றீங்க. 2021 அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்தது. உங்களால ஆட்சிக்கு வர முடியல. தொடர் தோல்விகள் ஆதரவு இல்ல அப்படின்னா இந்த 75 சீட் கூட கிடைச்சிருக்காதுன்ற நான் கூட்டணியோட சேர்த்து. ஏங்க அப்ப தாவேகா போன்ற ஒரு வலுவான ஒரு கட்சி, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கட்சி களத்துல இல்ல. இப்ப நீங்க 2026 பாருங்க, அதிமுக எந்த மூலையில் இருக்க போது, திமுக எந்த மூலையில் இருக்க போது, தாவேக எந்த உச்சத்தில் இருக்க போது நீங்க 2026 தானே பார்க்க போறீங்க. இப்பதானே உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மக்கள் படையோடு கொன்ற ஒரு வலிமையான ஒரு கட்சி இப்பதானே அரசியல் களத்துக்கு வந்திருக்கு. சார், ஒரு ரேஸ் நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே யாரு ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். எல்லாருமே ஃபர்ஸ்ட்டுக்கு தான் முந்துவாங்க. ஆனா யார் ஃபர்ஸ்ட் போவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. நாங்க போறோம் தானே சொல்றேங்க. 26 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாங்க போக மாட்டேன்னு சொன்னோமா? இல்ல எங்களுக்கான அந்த படை இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாமே இருக்கு. அதற்கான எல்லா வியூகங்களும் நாங்க அமைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எந்த இடத்துல நாங்க அதிமுகவோடு கூட்டணி வச்சு வரோம் நாங்க ஏதாவது சொன்னோமா? அவர்களின் மீது ஏறி சவாரி செய்வதற்கு, இவர்களின் மீது சவாரி செய்வதற்கு நாங்க என்ன பிஜேபியா? ஒண்ணுமில்லாத பிஜேபியா? நாங்க திமுக என்கின்ற ஒரு 75 ஆண்டுகால பவள விழா கொண்டாடிய ஒரு ஆலமரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியை வீழ்த்துவதற்கு உண்டான படைபலத்தோடு நாங்க வரோம். அப்படி வருகின்ற பொழுது அதிமுக பாஜக எங்களுக்கு ஏமாத்துது இல்ல. இப்ப உங்க பொதுக்குழு மேடையில பேசும்போதே வெறும் பாஜக எதிர்ப்பை மட்டுமே காட்டி கடந்த 3 தேர்தல்கள்ல திமுக வெற்றி பெற்றுடுச்சு, இனிமேலும் இந்த வெற்றி பேச்சு எடுபடாது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனா நீங்களுமே அப்படித்தானே பண்ற மாதிரி இருக்கு. வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே இங்க எதிர்ச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் மக்களுக்கு போதுமானதா இருக்கும். திமுக என்பது மிகப்பெரிய ஒரு தீய சக்தியாக அந்த தமிழ்நாட்டில் இருக்குங்க. இல்ல, அது எதிர்க்கிறீங்க. மக்கள் விரோத செயல்ல திமுக கட்சியா இருக்காங்க. ஆட்சியில் இருப்பது அவர்கள். அது மட்டுமே போதுமானதா இருக்குமா நான் கேக்குறேன். ஏங்க ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை வீழ்த்துவது தாங்க துணிச்சல், தைரியம். அந்த ஒரு துணிச்சலின் ஒரு தைரியத்தினுடைய ஒரு அடையாளமாக எங்க தளபதி வராரு. அந்த அடிப்படையில் திமுகவை வீழ்த்தணும். இவங்க தான் வாய்க்கிலேயே பேசுறது திமுக தான். இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு, சமூக நீதியின் தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு, பெண்களை பாதுகாப்பதில் தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு தொடர்ந்து மக்களுக்கு எதிரான பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றிய ஒரு கட்சியாக திமுக இருக்கு. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்ட காலத்துல இருந்தாங்க திமுக எதிர்கட்சியில் இருக்கும்போது. அப்போ இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்ட காலத்திற்கு சென்று திமுக ஆளுங்கட்சியாக வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்க பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தது மட்டும் இல்லாம தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறாங்க. 181வது தேர்தல் வாக்குறுதியா பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்றேன்னு. வருஷம் 4.5 வருஷம் ஆச்சுல, 12,000 ஆசிரியர்கள் இன்று வரை போராடிட்டு இருக்காங்க. அந்த தேர்தல் பரப்புரையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறையில ஒரு இடத்துல பேசுறாரு, பரப்புரை செய்யறாரு. பரப்புரை செய்கின்ற பொழுது பகுதி நேர ஆசிரியர், அவருடைய பேரு ஸ்டாலின், அவர் கோரிக்கை வைக்கிறார். ஐயா, பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கிறோம்,
எங்களுக்கு வந்து பகுதி நேரத்தை வந்து பணி நிரந்தரம் பண்ண மாட்டேன்றாங்க, தயவு செய்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற போது முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்டாலின் சொல்லக்கூடிய கோரிக்கையை இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் கண்டிப்பாக செய்வேன் என்று மயிலாடுதுறை பரப்புரையில் பேசினார். இந்த ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் அந்த ஸ்டாலின் இன்னும் பகுதி நேர ஆசிரியர் தானே இருக்கிறாரு. அப்போ இது இந்த ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சியை வீழ்த்தணுமா கூடாதா? நீங்கள் என்ன சொன்னீங்க? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் சொன்னீங்களா இல்லையா? தேர்தல் வாக்குறுதியில் இருந்ததா இல்லையா? 4.5 வருஷம் ஆச்சு, எங்கே போச்சு அது மானியம்? என்னன்னது? அப்போ இது குறித்து நம்ம கேள்வி கேட்க தானே செய்யணும். அதை தான் எங்கள் தலைவர் கேட்குறாரு. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி வெற்று விளம்பரத்தை செய்து கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொல்றாரு. என்ன தவறு இருக்கு? ஓகே, அப்ப இங்க தமிழகத்துல பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தாவேகாவுக்கு வலுவானதா இருக்குமா? ஏங்க, தமிழ்நாடு மண் என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்களாலும் தந்தை பெரியார் அவர்களாலும் அண்ணா அவர்களாலும் திராவிட கருத்தியலாலும் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மண். இந்த மண்ணில் ஒருபொழுதும் மதவாத சக்திகளுக்கு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. அதனால வந்து பிஜேபி எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப கடந்த தேர்தலுடைய வாக்கு சதவீதம் எடுத்து பார்த்தோம்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் பாஜகவோட என்டிஏ கூட்டணி வாக்கு வங்கியும் இணைக்கும் போது இது கிட்டத்தட்ட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிஜேபியினுடைய வாக்கு வங்கி கிடையாதுங்க. அது பாமகவினுடைய வாக்கு வங்கி, தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி. இவர்களுடைய வாக்கு வங்கியை வந்து பிஜேபி எங்களுடைய வாக்கு வங்கி சொல்றாங்களே தவிர, இல்ல நீங்க என்னதான் நீங்க எத்தனை கட்சியோடு கூட்டணி அமைத்து வந்தாலும் உங்களால் ஆட்சி அமைக்க முடிந்ததா? தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ இந்த 2026 தேர்தல் களம் என்பது தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான். அந்த இடத்துல நீங்க பிஜேபியவோ அதிமுகவையோ தயவு செய்து வைக்காதீங்க. அது இப்போவே மக்களால் தூக்கி வீசப்பட்ட ஒரு கட்சியாக அவங்களாம் மாறிட்டாங்க. அதனால களம் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்கு. களம் என்பது எங்க தளபதிக்கு சாதகமாக இருக்கு. அதனால 2026 என்பது எங்களுக்கான ஒரு காலம். கட்சியினுடைய உட்கட்டமைப்பு வேலைகளே வந்து இன்னும் சரியா இவங்க பண்ணல. அதுக்குள்ளே இவங்க வந்து டைரக்டா திமுக எதிர்ப்பு அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. திமுக எதிர்ப்பு என்ன உள்கட்டமைப்பு பண்ணல? எந்த இடத்துல குறை கண்டீங்க? நாங்க தான் இப்ப இந்த மாசம் இறுதியில் பூத் கமிட்டி மாநாடு நடத்த போறோமே. ரொம்ப வேகமா மாவட்ட செயலாளர்கள் நியமனம் அப்படிங்கிறது நடந்துச்சு. இன்னும் 6 பேர் நியமனம் செய்யவே இல்லையே. அது எப்ப முடிப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேர் வந்து மாவட்ட செயலாளருக்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் நேர்காணல் செய்து சரியான நபர் யார் என்பதை தீர்மானித்து தானங்க முடிவு செய்ய முடியும். ஒரு தொகுதி இருக்குங்க, அந்த ஒரு தொகுதிக்கு வந்து 50 பேர் நான் மாவட்ட செயலாளராக வருவேன் என்று விண்ணப்பிக்கிறாங்க. குருட்டா போக்கல நீங்க தாங்க மாவட்ட செயலாளர் நம்ம சொல்லிட முடியாது. அப்ப அந்த 50 பேருக்கு நேர்காணல் பண்ணணும். அவங்க என்னெல்லாம் மக்கள் பணி செஞ்சிருக்காங்க நம்ம பார்க்கணும். தொகுதியில் அவங்கள பத்தி விசாரிக்கணும். அதெல்லாம் விசாரித்த பிறகுதான் ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க முடியும். அந்த அடிப்படையில் ஒரு 6 தொகுதிக்கு இது போன்ற ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையும் தேர்வு பண்ணியாச்சு. இன்னும் தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறாங்க. இந்த மாதம் 120 மாவட்டங்கள்னு சொன்னீங்க நீங்க தொகுதிகளின் அடிப்படையில. அப்ப 120ல 114 வந்து அவசரமா ஒரு 2 வாரத்துல சொல்லி முடிச்சாச்சு. இந்த மீதி இருக்க 6 பேரை நியமிக்கிறதுல ஏன் இவ்வளவு நியமிச்சாச்சுங்க? இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கணும், அவ்வளவுதாங்க. அது எங்க தலைவர் அறிவிக்க போறாங்க. இந்த மாசம் இறுதியில வந்து பூத் கமிட்டி மாநாடு நடைபெற போகிறது. இந்த மாசம் இறுதியில ஆமா, மாநாடு நடைபெற போகிறது. மண்டல வாரியாக பூத் கமிட்டி மாநாடுகள் நடைபெற போகிறது. ஒரு மாநில மாநாடும் நடைபெற போகிறது. தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல போறாரு, மக்களை சந்திக்க போறாரு. இனி பல நிகழ்வுகள் இருக்குல்ல. நீங்க வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டார்கள் தான் பாக்குறீங்களே தவிர வரக்கூடிய இந்த ஒரு ஆண்டு காலம் வந்து தாவேகாவினுடைய காலகட்டமாக தானே மாறப்போகிறது. இப்பவே எங்களுக்கு உறுதியாக நான் சொல்றேன், 20% எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு இப்பொழுது. இனி எங்க தலைவர் வந்து வெளியில சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறாரு, மாநாடு நடத்த இருக்கிறாரு, மண்டல மாநாடு நடத்த இருக்கிறாரு. பூத்துக்கு எதன் அடிப்படையில் அந்த 20% கால்குலேட் பண்றீங்க? கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான். எங்க கட்சியில இப்பவே 90 லட்சம் பேர் கட்சியில அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறாங்கல்ல. அவர்கள் எல்லாம் யார்? அவர்கள் எல்லோருமே வாக்காளர்கள். அதிமுகவுல கூட தான் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த அதுல இருக்க அத்தனை பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு வாக்கு போட்டிருந்தாங்கன்னா அவங்க தொடர்ந்து தோல்வியே சந்திச்சிருக்க மாட்டாங்க. எங்க கட்சியை சார்ந்தவர்கள் போடுவாங்க. அதற்கு உண்டான வியூகங்கள் தான் அமைக்கிறாங்க. அதற்கு உண்டான வேலைகள் தானே நடந்துகிட்டு இருக்கு. எங்க கட்சியை சார்ந்தவர்களே எங்க கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குல்ல. எல்லாவற்றையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? இப்ப 90 லட்சம் பேர் கட்சியில உறுப்பினராக சேர்ந்திருக்கிறாங்கன்னு எதற்காக சேரணும்? ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று விரும்புறாங்க. எல்லாருமே ஓட்டு போட்டுறாங்களா? 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க? ஒரு 5.5 கோடி பேர் தான் ஓட்டே போடுறாங்க. மீதி 1 கோடி பேர் ஏன் ஓட்டு போடல? அந்த 1 கோடி பேர்ல பாதி பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டா வாக்கு சதவீதம் என்னவாக மாறும்? அதனாலதான் எங்க தலைவர் சொல்றாரு, 2026 தேர்தல் களம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு களமாக இருக்கும். 2026 என்பது தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இடையே தான் போட்டி என்று
திரும்ப திரும்ப எங்க தலைவர் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டு மக்களை நம்பிதான். வேற யாரையும் நாங்க நம்பல. வேற யாரையும் ஓட்டு நம்ப வேண்டிய போடாத அந்த தேவையும் மக்களை இல்லை. டார்கெட் பண்றீங்க, ஓட்டு போடாத மக்களையும் சேர்த்து டார்கெட் பண்றீங்க அப்படின்னா சர்க்கார் பட பாணியில வந்து அந்த மாதிரி ஏங்க புரிஞ்சுக்கலாமா? அந்த படம் பாணி இந்த படம் பாணிலாம் கிடையாதுங்க. மக்கள் பணி தான். மக்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும், மக்களுக்கு வந்து ஒரு நல்லாட்சி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து எந்த பிளவுவாத சக்திகளும் வளர்ந்துடக்கூடாது, எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கக்கூடாது. மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கே திட்டங்கள் மூலமாக போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு எங்க தலைவர் வராரு. எங்க கட்சியை சார்ந்தவர்களும் அதற்காகத்தான் களப்பணி செய்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் மக்கள் எங்களை நம்புறாங்கல்ல. பல பேர் எங்க கட்சியில உறுப்பினராக சேர்றாங்க. பொதுக்குழுவில் எங்க தலைவர் அவர்கள் நேரடியாக பிஜேபி திமுக என்று விமர்சித்த பிறகு 5 லட்சம் பேர் கட்சியில் 5 லட்சத்திற்கு மேற்பட்டோர் கட்சியில புதிதாக உறுப்பினராக ஏன் இணைகிறாங்க? திமுக கட்சியை சார்ந்தவர்கள் இணைகிறாங்க. நேத்து பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி என்றவுடன் பல அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் எங்க கட்சியில உறுப்பினராக ஏன் சேர்றாங்க? பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் எங்க கட்சியில ஏன் உறுப்பினராக சேர்றாங்க? அப்போ ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்களே விரும்புறாங்க. அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல எங்க தலைவர் இருக்கிறார். ஓகே, மாற்றத்தை கொடுக்கணும்னு விரும்புறீங்க, ஆட்சி அமைக்கணும்னு விரும்புறீங்க, மக்கள் நலனுக்காக கட்சி தொடங்கி இன்னைக்கு வந்து அதற்கான பணிகள் சீரா போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் போராட்டங்கள் குறித்து பேசியாகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்துல பரந்தூர் போயிட்டு வந்தார் தலைவர். ஆனா பரந்தூருக்கு போயிட்டு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருந்துச்சு? அந்த பரந்தூர் மக்களுக்காக தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் களத்துல நிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பரந்தூர்ல முதற்கட்ட பணிகள் தொடங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. நிக்கலன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? முதற்கட்ட பணிகள் தொடங்கிடுச்சு, விமான நிலையம் கட்ட போறாங்க. கேளுங்க, உதயநிதி ஸ்டாலின் கேளுங்க, ஆளுங்கட்சியை பார்த்து கேளுங்க, ஆளுங்கட்சி கூட்டணி இருக்க பார்த்து கேளுங்க. பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் மட்டும்தான் இருந்தது. அந்த போராட்டத்தை உலகம் முழுவதும் அதை கடத்தியது யாரு? இந்தியா முழுவதும் அதை ஒரு பேசும் பொருளாக மாற்றியது யாரு? எங்க தலைவர். தலைவர் பரந்தூர் போயிட்டு வந்தாரு. மிகப்பெரிய ஒரு இன்னும் போராட்ட காலத்துல மக்கள் வீரியமாக இருக்க காரணம் என்ன? நாள்தோறும் ஊடகத்தை சார்ந்தவர்கள் அங்கு சென்று அந்த மக்களுடைய குமுறல்களையும் கோரிக்கைகளையும் கேட்பதற்கான காரணம் என்ன? எங்க தலைவர் அங்க போயிட்டு வந்த பிறகு அந்த போராட்டம் என்பது பலதரப்பட்ட மக்களால் கவனிக்கப்பட்டுருச்சு. பல சமூக ஆர்வலர்கள், பல அரசியல் விமர்சகர்கள், பல பத்திரிகையாளர்கள் இன்று வரை பரந்தூர் போராட்ட களத்திற்கு சென்று அந்த மக்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க. எங்க கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்களும் அந்த மக்களோடு போராடி கொண்டிருக்காங்க. எங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. சட்ட ரீதியாக போராடுவதற்கு நாங்கள் தயாராகவும் இருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் உச்சநீதிமன்றம் வரை சென்று அந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டும் அந்த முயற்சியை தடுக்கக்கூடிய எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டு தானே இருக்கிறோம். ஓகே, ஒரு அசம்ஷன்ல கேட்கிறேன். இப்ப 2026ல நீங்க ஆட்சி அமைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, ஆட்சி அமைந்த பிறகு இதற்கான பணிகள் இப்ப மேற்கொள்றாங்கன்னு சொல்றல, பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதுக்காக, அது எல்லாத்தையுமே முற்றுமுழுதா ரத்து பண்ணிடுவீங்களா? அதாவது எந்த வளர்ச்சி திட்டத்திற்கும் எதிரானவர்கள் நாங்க கிடையாது. விமான நிலையம் வேண்டாம் என்று நாங்க சொல்லல. ஆனால் விளைநிலத்தை அழித்து விட்டு அந்த இடத்தில் விமான நிலையம் கட்டாது என்பதுதான் எங்க தலைவருடைய கோரிக்கையும் எங்களுடைய கோரிக்கையும். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல எவ்வளவு இடங்கள் இருக்கு, விளைநிலம் இல்லாத நிலங்கள் எவ்வளோ நிலங்கள் இருக்குல்ல, அந்த இடத்தெல்லாம் கண்டுபிடித்து அந்த இடங்கள்ல வளர்ச்சி திட்டத்திற்கு உண்டான வேலைகளை எங்க தலைவர் அவர்கள் முன்னெடுப்பாங்க. அதனால நீங்க வந்து நாங்கள் என்றும் விவசாயிகளின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள், மக்கள் என்ன உணர்வில் இருக்கிறார்களோ அந்த உணர்வை முன்னெடுக்கக்கூடியவர்கள், அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் தான் எங்க தலைவர் அவர்கள். பரந்தூர் போயிட்டு வந்திருக்கிறாரு, விவசாயிகளை சந்தித்து நான் உங்கள் மகனாக என்றும் உங்களுக்கு துணை நிற்பேன்னு சொல்றாரு. அப்ப ஆட்சி வந்த பிறகு பரந்தூர்ல போயிட்டு விமான நிலையம் கட்டுவார்? அவரு கட்ட மாட்டார். அண்ட் இன்னொரு விஷயம், பிரஸ் மீட் எப்போ பிரஸ் மீட்டை சந்திப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி அவரை நோக்கி பாஞ்சிட்டே இருக்கு தொடர்ந்து. அண்ட் அதே மாதிரி பிரதமர் அவர்களை மட்டும் விமர்சனம் செய்யறோம், நம்ம பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு பல விமர்சனங்கள் அவர் மேல பல தரப்பினரும் வைக்கிறாங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் இங்க வரும்போது பிரஸ் மீட்டை சந்திச்சு கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. ஹிந்தியில லாங்குவேஜ் புரியலனாலும் நமக்கு வந்து பேசுறாரு, டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழர்னு சொல்லக்கூடிய மக்களுக்காக போராடுறேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் இன்னும் பிரஸ் மீட் வைக்காம ஏன் சந்திக்கணும் சொல்லுங்க? ஏதாவது ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொல்லுங்க. இதற்காக சந்திக்கணும், அதற்காக சந்திக்கணும், ஏதாவது சொல்லுங்க. மக்களோட எப்படி தொடர்பு கொள்ளுவீங்க? அவர் முன்வைக்கின்ற எல்லா கோரிக்கைகளும், அவர் வெளியிடுகின்ற எல்லா அறிக்கைகளும் மக்களிடம் போய் சேர்கிறதா இல்லையா? திமுக மக்களை ஏமாற்றுகிறது அறிக்கை வெளியிடுறாரு. மக்களை சந்திக்க எங்க தலைவர் நேரடியா உங்களை எதுக்கு அவர் சந்திக்கணும்? பத்திரிகையாளர் அவர் நேரடியா மக்களே பார்க்க மக்களை தான் சொல்றேன். அதான் போறாரு, இன்னும் அடுத்த மாசம் கிளம்பிடுவாரு, மக்களை சந்திக்க போறாரு. 234 தொகுதிகளையும் பார்க்க போறாரு. போறாரு மேடம். யாங்க போல உங்களுக்கு யாரு சொன்னா? அவர் போலன்னு சொன்னாரா? மக்களிடம் பேசலன்னு சொன்னாரா? அதான் கேக்குறேன். இது வரைக்கும் அறிக்கையா மட்டும் தான் இருக்கு, ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கு, அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அறிக்கையை பார்த்துட்டு மக்களுக்கு ஒரு query இருக்குல்ல. 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் மக்களோடு நின்று களப்பணி செய்து கொண்டிருக்கோம். எங்க தலைவர் சொன்னதுனால தான் எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கோம். சரிங்களா?
எங்க தலைவர் அடுத்த மாசம் மக்களை தேடி ஒரு பயணம் போறார். 234 தொகுதிக்கும் போறார். மக்களை சந்திக்க போறாரு, மக்களிடம் பேச போறாரு, மக்களுடைய கோரிக்கைகளை கேட்க போறாரு, எல்லாவற்றையும் மக்களிடமே சொல்ல போறாரு. பத்திரிகையாளர்களிடம் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்றத யாரும் நிர்பந்திக்க கூடாது. எங்க தலைவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேருது. இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா, நீட் ரகசியம் எங்களிடம் இருக்கு, எங்களுக்கு தெரியும், நாங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி நீட்டை ஒழிப்புன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு யாரும் பாடம் புகட்ட வேண்டாம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? எங்க அந்த ரகசியம்? நீங்க கையெழுத்து வாங்கினீங்களா இல்லையா? நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கு கையெழுத்து இயக்கம் நடத்துறோன்னு 50 லட்சமோ 1 கோடியோ கையெழுத்து இயக்கம் நடத்துனீங்க. அந்த படிவத்தெல்லாம் வாங்கினீங்க. எங்க அந்த படிவம்? யாரை பார்த்து கொடுத்தீங்க அந்த படிவம்? அந்த 1 கோடி படிவம் எங்க இருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுவாங்களா? இந்த 4.5 வருஷத்துல திமுக நீட்டை எதிர்த்து போராடிய போராட்டங்கள் எத்தனை? மக்களிடம் பரப்புரை மேற்கொண்டது எத்தனை? சரி, இப்ப அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க. நீங்க கேட்கிற பல்வேறு கேள்விகள் எல்லாம் அதிமுக வச்சு அதிமுக பாஜக கிட்ட போய் கோரிக்கையா வச்சு அதை முடிவு எடுக்கலாமே. ஏன் அந்த கோரிக்கை அதிமுக கிட்ட வைக்க மாட்டீங்க? அந்த 2 கட்சியுமே ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் மக்கள் பார்க்கவில்லை, இனி பார்க்க போறதும் இல்லை. அப்படி பார்த்திருந்தாங்கன்னா 2019 அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும், 2021 அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும். தொடர்ந்து அதிமுக தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன? மதவாதத்தை சுமந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள வருது. மதவாதம் கூடாது என்றுதான் இங்கு தந்தை பெரியார் அவர்கள் போராடினார். அந்த மதவாதத்தை தூக்கி கொண்டு அதிமுக வருகின்ற பொழுது அதிமுகவையும் வீழ்த்த வேண்டிய கடமை தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. எப்படி திமுகவை வீழ்த்துகிறோமோ அதே போன்று அதிமுகவை நாங்க வீழ்த்துவோம். பாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, மதவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, சர்வதிகாரம் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, யார் மீது ஏறி சவாரி செய்து வந்தாலும் சரி, அவர்களை விரட்ட வேண்டிய தார்மீக கடமை தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் அதிமுக கூட்டணியும் நாங்கள் வீழ்த்துறோம், திமுக கூட்டணியும் வீழ்த்துறோம், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணையில் அமருது. அவ்வளவுதான். நிச்சயமா பொறுத்திருந்து பேசும் நேரத்திற்கு நன்றி. மிக்க நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா PCR கேஷம்